சந்திராயன்-4 விண்வெளி ஆய்வு மையம் உள்ளிட்ட பல்வேறு விண்வெளி திட்டங்களுக்கும் உரமானியம் வழங்கவும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் சந்திராயன்-3 திட்டத்தை தொடர்ந்து சந்திராயன்-4 திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. நிலவுக்கு சென்று ஆய்வு செய்வதுடன் நிலவிலிருந்து மாதிரிகளை சேகரித்து கொண்டு பூமிக்கு திரும்புவதை சந்திராயன்-4 திட்டம் இலக்காக கொண்டுள்ளதாகவும் இந்த திட்டத்திற்காக 2104 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்தியர்களை விண்வெளிக்கு அனுப்பும் கனவு திட்டமான ககன்யான் திட்டத்துக்காக ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட நிதியுடன் கூடுதலாக 11,170 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2028 இந்தியாவின் விண்வெளி ஆராய்ச்சி நிலையம் நிறுவப்பட்டுள்ள நிலையில் இந்த திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து குறைந்த செலவிலான NGLV என்று அழைக்கப்படும் அடுத்த தலைமுறைக்கான விண்கலத்தை வடிவமைப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. வெள்ளி கிரகத்தை ஆய்வு செய்யும் வீனஸ் ஆர்பிட்டார் மிஷன் என்ற திட்டத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்து இதற்காக 1,236 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. இந்த ஆண்டு ரபி பருவத்திற்காக பாஸ்பேட் மற்றும் பொட்டாஷ் உரங்களுக்கு மானியம் வழங்க ஒப்புதல் தரப்பட்டுள்ளது. பழங்குடியினரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 79,156 கோடி ரூபாய் செலவிலான பிரதான் மந்திரி ஜன்ஜாதியா உன்னத் கிராம் அபியான் திட்டத்திற்கு ஒப்புதல் தரப்பட்டுள்ளது. மேலும் IIT, IMMகளுக்கு இணையாக IIC என்ற கல்வி நிறுவனம் தொடங்கவும் ஒப்புதல் தரப்பட்டுள்ளது.